ஹலோ ஆல், நான் நந்து. இது என் வாய்ஸ். இது பிகமிங் மீ சீரீஸில் டே 26. இன்றைக்கி உங்கள் டே எப்படி போச்சு? இன்றைக்கி நேற்றளவுக்கு மோசமாக போகல. இன்றைக்கி எந்திரிச்சு ஒரு 2-3 வேலையாச்சும் செஞ்சுட்டேன். காலையில் துணி துவைக்க போட்டு காய போட்டு எடுத்து மடித்து வச்சுட்டு பாத்திரம் கழுவிட்டு காலங்கத்தில் எங்கள் அப்பா கூட சண்டை. அதுக்கப்புறம் டிவி பார்த்தேன். அப்புறம் மதியானம் துணி மடிக்கிற வேலைகள். அப்புறம் மதியானம் சாயங்காலத்துக்கு முன்னாடி என்ன பண்ணேன்னா, இது இப்போ போன ஒரு 7-8 வீடியோவில் என்னென்ன ஷார்ட்ஸ்லாம் கட் பண்ணி தனியாக வைக்கலாம், தனியாக ரீல்ஸாக போடலாம் அப்படின்றதெல்லாம் நோட் பண்ணி வச்சேன் டைம் ஸ்டாம்போட. அப்புறம் இன்றைக்கி தைச்சேன். நான் தைப்பேன். தைப்பேன்னா அந்த சும்மா ஓரம் அடிக்கிறது அந்த மாதிரி தைக்கலாம் தெரியாது. இந்த குட்டி சூயிங் மிஷின் இருக்கும்ல, 1000 ரூபாய்க்கு 1500 அது ஒன்று வாங்கி வச்சுருக்கேன். இவ்வளோதான் இருக்கும். அதை பற்றி ஒரு ரீலும் போட்டிருக்கேன். இவ்வளோண்டா இருக்கும். அதை வச்சுருக்கேன்னா அது இந்த சும்மா ஓரம் அடிக்கிறது, கட் பண்ணி தைக்கிறது, அந்த மாதிரியான சின்ன சின்ன வேலைகள் செய்யலாம் அதில். அந்த இதில் லூஸான ட்ரெஸ்ஸு 2-3 தைச்சேன். அப்புறம் அவ்வளோதான். அப்புறம் சாயங்காலம் கொஞ்சம் நேரம் புக்கு படித்தேன். அப்புறம் ஒரு 1/2 மணி நேரம் தூங்கினேன் சாயங்காலம். அவ்வளோதான் தூங்கியிருப்பேன். ஒரு 1/2 மணி நேரம் இல்லை 3/4 மணி நேரம் தூங்கியிருப்பேன். அப்புறம் எந்திரிச்சிட்டேன். அவ்வளோதான். சாயங்காலம் சும்மா வெளியே போயிட்டு டீ குடிச்சிட்டு வந்துட்டேன். இன்றைக்கி நாள் இப்படி தான் போச்சு. காலையிலையும் வீட்டில் ஃபோன் அடித்து சண்டை. இப்போயும் வீட்டிலேருந்து ஃபோன், அதாவது எங்கள் அக்கா ஃபோன் அடித்தா. இதெல்லாம் வீடியோவில் சொல்லக்கூடாது தான். ஆனால் அதுதான் மொத்த டேவோட. எனக்கு தெரியுது, நான் இதுக்கு முன்னாடிலாம் சொல்லியிருக்கேன், ஃபக் யுவர் மூட், டூ யுவர் ஒர்க்குன்னு. எனக்கு ஏதாவது ஒரு மூடு தவறான மூடு என்னோடய வாழ்க்கைப்படி, அதாவது ஏன் சம்மந்தமாக நான் மூட் அவுட் ஆகிறேன் அப்படின்னா, நான் ஃபக் யுவர் மூட், டூ யுவர் ஒர்க்குக்கு கரெக்டாக இருக்கும். ஆனால் வீட்டிலேருந்து ஏதாவது பிரச்சனை, சண்டை அப்படி ஏதாவது வந்துச்சு அப்படின்னா, அந்த ஃபக் யுவர் மூட், டூ யுவர் ஒர்க்குன்றது ஒர்க் ஆகாது. எனக்கு ஒர்க் ஆகாது. இப்போ தான் கரெக்டாக ஃபோனை வச்சு அப்படியே வீடியோ எடுக்கிறேன். இப்படி தான் போச்சு இன்றைக்கி. அப்புறம் ஒரு விஷயத்துக்கு நான் சாரி கேட்கணுன்னு நினச்சேன். என்னன்னா, நான் பல்லாவரம் சந்தைக்கு போனேன் அப்படின்னு ஏதோ ஒரு வெள்ளிக்கிழமை போட்டிருந்தேன். போன வாரத்துக்கு முந்தின வாரம்னு நினைக்கிறேன். போனப்போ நான் ஒரு 4 டாப்பு 200 போட்டிருந்தாங்க. அது ஒரு வாட்டி துவைக்க போட்டாலோ இல்லை 2 வாட்டி துவைச்சாலோ மொத்தமாக அந்த துணி போயிடும். அதை நம்ம அப்படி வாங்கக்கூடாது. இப்போ அன்றைக்கி நான் ஒரு ப்ளூ கலரில் ஒரு டாப் போட்டிருந்தேன். இந்த டாப் 500 வச்சுக்கோங்க. இந்த 500 டாப்பை நான் 3 வருஷமாக யூஸ் பண்ணுறேன். அந்த 500 டிவைடட் ஒரு 30 வாட்டி போட்டிருந்தேன் அப்படின்னா டிவைடட் பை 30 அப்படின்னு ஒரு வாட்டிக்கு ஒரு தடவை போடுறதுக்கு நான் இவ்வளோ ரூபா செலவு பண்ணுறேன். அப்போ இதுதான் அஃபோர்டபுளான ரேட்டு, அது எக்ஸ்பென்சிவ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். இப்போ நேற்றோ நான் ஒரு கோட் ஒன்று இதுலேயோ பார்த்தேன், பீயிங் புவர் இஸ் எக்ஸ்பென்சிவ் அப்படின்னு. அது இந்த பூட்ஸ் தியரி அப்படின்றத வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. அந்த பூட்ஸ் தியரி படி, அதாவது என்னன்னா, இப்போ புவர் பீப்புள்ன்ற வார்த்தை யூஸ் பண்ணக்கூடாது. குவாலிட்டி ப்ராடக்ட்ஸை அஃபோர்ட் பண்ண முடியாத அளவுக்கு பீப்புள் இருப்பாங்கள்ல, அந்த பீப்புளால்
அவங்களால எவ்வளோ முடியுமோ அந்த குவாலிட்டிக்கான காசை கொடுத்து தான் அவங்களால வாங்க முடியும் எந்த ஒரு ப்ராடக்ட்னாலும். அந்த அப்படி கொடுத்து வாங்குகிற ப்ராடக்ட்டு லெஸ் குவாலிட்டியாக தான் இருக்கும். மோஸ்ட்லி கம்மி குவாலிட்டியில் தான் இருக்கும். அப்போ நான் ரொம்ப ப்ரெஷர் பண்ணி பேசுகிறேன், எனக்கே தெரியுது. அப்போயே வீடியோ கட் பண்ணியிருக்கலாம் போல். சரி, இதை மட்டும் சொல்லிட்டு முடிச்சிடுறேன். கம்மியான குவாலிட்டியில் தான் இருக்கும் அவங்க வாங்குகிற ஒரு ப்ராடக்ட்டு. அப்போ அவங்க வேறு வழியே இல்லை, அவங்களுக்கு அதிகமான விலை கொடுத்து வாங்குகிற மாதிரி தான் அது. ஒரு வாட்டி 2 வாட்டி இல்லை 3 வாட்டி போடுற பொருளை அவங்க 200 வாங்குகிறாங்க அப்படின்னா அது எக்ஸ்பென்சிவ் தான். அதான் பீயிங் புவர் இஸ் எக்ஸ்பென்சிவ். அந்த இடத்துல இப்போ நான் போய் இப்போ 200 4 டாப் வாங்குறாங்கல்ல அந்த பிள்ளைங்க, அந்த பிள்ளைங்கள்ட்ட போய் நான் போய் சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது. நீங்கள் இந்த 200 சேர்த்து வைங்க, இந்த 200 வச்சுட்டு நான் இன்னொரு 200 உங்களுக்கு அடுத்து ஒரு 10 நாளில் சேர்க்குறீங்க அப்படின்னா அந்த 200 சேர்த்து போட்டு ஒரு டாப்பாக வாங்குங்க 400 சொல்லக்கூடாது. சொல்லக்கூடாதுன்ற அறிவே எனக்கு இப்போ தான் வந்திருக்கு. ஏன்னா அவங்களுக்கு தான் தெரியும் அவங்களோட கஷ்டம். இப்போ ஒருவேளை அவங்க காலேஜ் போகிற பிள்ளைங்களாக இருப்பாங்க. நான் இந்த 400 நான் அந்த 200 4 டாப் வாங்கிடுவேன், நீங்கள் அந்த 400 ஒரு டாப் வாங்குற கதையை சொல்லிகிட்டு இருக்கீங்க, அது எனக்கு செட் ஆகாதுன்னு தான் அவங்களோட பதிலாக இருக்கும். இது நான் ரொம்ப கிளாசிஸ்டான மைண்ட் செட்லேருந்து பேசுகிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆயிடுச்சு. அப்படி பேசக்கூடாது. அவங்க கஷ்டம் அவங்களுக்கு தான் தெரியும். நான் அதனால் அந்த மாதிரி ஒரு பாயிண்ட்டை சொன்னதுக்கு நான் ரொம்ப மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அது நான் சொன்னது ரொம்ப தப்பு, அப்படி நான் சொல்லியிருக்கக்கூடாது. இனிமேவாச்சும் கொஞ்சம் பார்த்து பேசுகிறேன். இது பொலிட்டிக்கலி இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்டாக கூட இருக்கலாம் நான் அப்போ பேசினது. சரி, நான் 2-3 வீடியோ முன்னாடி சொல்லியிருந்தேன், ஒரு 5-6 வருஷம் முன்னாடிலாம் நான் ரொம்ப தற்குறியாக இருந்தேன் அப்படின்னு. இந்த மாதிரி இன்சிடென்சஸ் நடக்கும் நான் நினைக்கிறேன். இப்போ நான் கொஞ்சம் நல்லா ஆயிட்டு வந்துக்கிட்டு இருக்கேன், தப்பாக பேசுறதில்ல, ரிக்ரெசிவாக நடந்துக்கிறதில்ல, கேஸ்ட்டு ஜாதி பிடிப்பு இல்லை, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நான் முன்னாடி வந்துகிட்ருக்கேன்னு நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். ஆனால் இப்போ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நான் யோசிக்கும்போது நான் என்னோடய ப்ரிவிலேஜ்டு மைண்ட் செட்லேருந்து பேசுகிறேனோ அப்படின்ற மாதிரி ஒரு தாட் எனக்கு வருது. அப்போ நீ உண்மையிலேயே மாறிட்டியா இல்லையா அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு டவுட் வருது. அது தெரியலை. நான் கான்ஷியஸாக அதை பேசலை. அவங்களோட ஷூலேருந்து நான் நின்று பேசியிருக்கணும். அதை நான் அப்படி பேசாமல் நான் என் ஷூலேருந்து நான் அவங்கள பார்த்து பேசிகிட்டு இருக்கேன். நீங்கள் அப்படி வாங்கக்கூடாது, அப்படி வாங்கக்கூடாதுன்னு நான் சொல்லலை. சொன்னேன்னா இல்லைன்னு தெரில. ஆனால் இப்படி வாங்குறது தான் நம்மளுக்கு அஃபோர்டபுள், கம்மி ப்ரைஸுக்கு நம்ம வாங்குற மாதிரி, அது எக்ஸ்பென்சிவ் அப்படின்ற மாதிரி நான் பேசியிருந்தேன். அந்த வார்த்தையை பேசியிருக்கக்கூடாதோ? நான் இன்னும் நிறையா ரொம்ப தப்பான பொலிட்டிக்கலி இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் வாயில் வந்துக்கிட்டு இருக்கோ அப்படின்னு எனக்கு ஒரு எண்ணம். எனக்கு தெரில. அது இப்போ நான் யாராவது நம்மளை சுட்டி காட்டினா தான் தெரியும், இல்லை இந்த மாதிரி நம்மளுக்கே தோணணும். அது எல்லா டைமும் நம்மளுக்கு தோணாது. இப்போ எனக்கு தோணியிருக்கு. வேறு ஏதாவது தப்பு நான் வீடியோவில் பண்ணியிருக்கேனான்றது எனக்கு தெரியாது. நான் இன்ஸ்டாகிராமில் ஒரு சில தப்பெல்லாம் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் எனக்கு தெரிய வரும். நான் அப்போ மாற்றிடுவேன், இல்லை வீடியோவை டெலீட் பண்ணிடுவேன். கேப்ஷனில் ஒரு வாட்டி என்ன வார்த்தை சொன்னேன், என்னமோ ஒரு வார்த்தை சொன்னேனே கேப்ஷனில், கிறுக்கு கோமுட்டித்தனம் அப்படின்னு ஏதோ ஒன்று போட்டிருந்தேன். கோமுட்டின்றது ஒரு கேஸ்ட் பேரான், அது எனக்கு தெரியவே தெரியாது. கோமாட்டி அப்படின்னு ஒரு கேஸ்ட் இருக்குது. அதை தான் மருவி கேஸ்டிஸ்லர் அப்படின்வாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு வார்த்தை தான் அந்த கோமுட்டின்னு சொல்கிறது. ஆனால் சவுத் சைடில் நிறையா கோமுட்டின்னு சொல்லுவாங்க. கிறுக்கு கோட்டிக்காரன், அந்த மாதிரி கோட்டிக்காரி, அந்த மாதிரி ஒரு வார்த்தை தான் இந்த கோமுட்டின்ற வார்த்தை. அது எனக்கு தெரிஞ்சிச்சு, நான் அதை மாற்றிட்டேன்.
ஏன்னா எனக்கு கோமாட்டின்றது சாதி அது ஒரு கேஸ்டிஸ்ட் ஸ்லர்னே எனக்கு தெரியாது. இப்போ என்னை அந்த மாதிரி யாராவது என்னை சொன்னாங்கன்னா நான் திருத்திக்குவேன். நான் ஏதாவது பொலிட்டிக்கலி இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்டோ இல்லை ரொம்ப தப்பான விஷயத்த நான் நார்மலாக யோசித்து அந்த மாதிரி சொல்லிகிட்ருக்கேன்னா தயவு செஞ்சு என்னை திருத்துங்க, நான் அதை மாற்றிக்கிறேன். இந்த விஷயம் எனக்கு ஒரு மாதிரி தான் இருந்துச்சு, இப்படி நான் சொல்லியிருக்கக்கூடாதோ அப்படின்னு. அந்த வார்த்தையே அந்த அந்த டாப்பிக்கே நான் எடுத்துருக்கக்கூடாது, அதுதான் கரெக்டான விஷயமா இருந்திருக்கும். நான் அந்த இடத்துல அது அவ்வளோ குவாலிட்டியாக இருக்காது அப்படி இப்படி பேசுகிறதெல்லாம் ஒருவேளை அங்கே ட்ரெஸ்ஸை எடுக்கிற யாராவது ஒரு பொண்ணு பார்த்துருந்தா கண்டிப்பாக அந்த பொண்ணுக்கு ஹர்ட் ஆகிருக்கும். அதை நான் அப்படி பண்ணியிருக்கக்கூடாது, அது நான் பண்ண ரொம்ப பெரிய தப்பு. இனிமேல் நான் அதை பண்ணாமல் பார்த்துக்கிறேன், கான்ஷியஸாக அதை நான் பண்ணாமல் பார்த்துக்கிறேன். அன்றைக்கி நான் பண்ணது தப்பு, என்னை மன்னிச்சிருங்க. அவ்வளோதான். நாளைக்கு எப்படி போகும்னு தெரில, இன்னும் ஊருக்கு டிக்கெட் போடல. வெள்ளிக்கிழமை போயிட்டு திங்கள் இல்லை செவ்வாய் திரும்ப வரணும். இப்போ ஊரில் இருக்கும்போது எனக்கு வீடியோ எடுக்க முடியுமான்னு எனக்கு தெரில. நான் ஒரு 30 நாளாவது தொடர்ந்து வீடியோ போடணும் அப்படின்னு நினச்சேன், ஆனால் தெரில அது பண்ண முடியுமான்னு. ஊருக்கு போனால் வீடியோ எடுக்கிற மைண்ட் செட் இருக்குமா, அதுக்கான சூழல் இருக்குமான்னு தெரியல. ஊருக்கு போகிறத ஏதோ போருக்கு போகிற மாதிரி நான் பேசிகிட்டு இருக்கேன், எனக்கே தெரியுது. ஆனால் அப்படி தான் இருக்குது எனக்கு. சரி, இன்றைக்கி நாள் இப்படி தான் போச்சு. நாளைக்கு இன்னொரு நல்ல வீடியோவில் பார்ப்போம். குட் நைட்.